அத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் கோலம் போடுறேன். வேண்டாமா, நானே போடுறேன். இதையெல்லாம் நான் எப்போ கத்துக்கிறது? எங்கிட்ட கொடுங்க அத்தை. மீனா, இதெல்லாம் வயசானவங்க செய்ய வேண்டிய வேலை. நாம செய்தா நீட்டா இருக்காது. அப்படி சொல்லாதே சுதா. மருமகான்னு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மாமியாருக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. இதெல்லாம் உன்னுடைய பாலிசி, நமக்கு ஒத்து வராது. என்ன மீனா பாக்குற? நீயும் மருமகதான், சுதாவும் மருமகதான். இந்தாமா என்கிட்ட கொடுங்க, நான் சொல்றேன். ஐயோ, வேலைக்காரங்க நாங்க இருக்கும்போது நீங்க இதெல்லாம் செய்யலாமா? செய்தா என்ன? என்னைக்காவது எங்க மாமா என்ன கூப்பிட்டு மீனா உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா, இருங்க சமையக்கார அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வரேன் நான் சொல்றது? இதையெல்லாம் நானும் கத்துக்க வேண்டாமா? என்கிட்ட கொடுங்க. நான்சென்ஸ், இடியட். என்ன மேன் இது? காப்பிமா. காப்பியா இது? கழனி தண்ணி மாதிரி இருக்கு. சுதா கோச்சுக்காதேமா, உனக்கு பிடித்தமான காஃபியா நான் போட்டு கொண்டு வரேன். நீ வாப்பா. மீனாமா, நீங்க எதை சொன்னாலும் எவ்வளவு அன்பா சொல்றீங்க. இந்த சுதாமா மட்டும் எதுக்கெடுத்தாலும் ஒரேடியா கோச்சுக்கிறாங்களே, ஏமா? கோபம் இருக்கிற இடத்துலதான்ப்பா குணம் இருக்கும். சுதா ஒரு குழந்தை மாதிரி. அவ சொல்றத தப்பா எடுத்துக்காது. போ, போய் வேலை பாரு. சுதா, ஹே சுதா. குட் மார்னிங் அனி. வேற சுதா? சுதா காஃபி கீஃபி சாப்பிட வேண்டாமா? அவளுக்கு வயிறு இல்லையா? பசி எடுக்காதா? எதுக்காக இப்படி சுதா சுதான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன காபி சாப்பிடலையே. இவ்வளவுதானே, நான் போய் கொண்டு வரேன். அத்தை, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் கொண்டாந்துட்டேன். மீனா, இந்த வீட்டுல எல்லா வேலைகளையும் நீயே செய்துட்டு இருக்கியே, நாங்கள்லாம் எதுக்குமா இருக்கோம்? அத்தை, தொண்டு செய்யறதுல கிடைக்கிற நிம்மதி வேற எதுலயுமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவன் கூட தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுத்து அடியாருக்கு நான் அடியேன்னு சொல்லியிருக்காரு. மீனா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாம்மா இந்த குடும்பமே நிம்மதியா இருக்கு. என்னங்க, சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? இல்ல மீனா, ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடு. சரி. மாமா சாப்பிடுற மெடிசின்ஸ் எல்லாம் தீந்து போச்சு. வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை பெரிய பிளாஸ்க் ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க தம்பி போட்டிருந்த கூலிங் கிளாஸ் எங்கேயோ கீழே விழுந்து உடைஞ்சு போச்சான். அவன் எதைத்தான் உருப்படியா வச்சிருந்தான். சரி, அதையும் வாங்கிட்டு வரேன். சுதாவுக்கு ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் எல்லாம் வேணும்னு சொல்லிச்சு, அதையும் வாங்கிட்டு வரேன். மீனா, எல்லாருக்கும் வேணுங்கிற சொல்லிட்டியே, உனக்கு என்னமா வேணும் அத சொல்லு. இந்த குடும்பம் என்னைக்கு இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேணும். அதெல்லாம் சந்தோஷமா இருப்போம். உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேளு, நானும் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். மீனாட்சி குங்குமம் விற்கும், வாங்கிட்டு வரீங்களா? ஓஎஸ், வாங்கிட்டு வரேன். வாட் இஸ் திஸ்? கண்ணே, பிரீத்தி அதிகமாயிட்டுடி. போயிட்டு வாங்க. சரி. என்னங்க, காலையில இருந்து மருந்தே சாப்பிடாம இருங்களே. வேண்டாம் பங்கஜம், சும்மா மருந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் கசந்து போச்சு. மாமா, டாக்டர் சொன்னபடி மருந்து சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். பெரியவங்க, நீங்களே பிள்ளைகள் மாதிரி பிடிவாதம் செய்யலாமா? பிளீஸ் சாப்பிடுங்க மாமா. பரவாயில்லையே, மருமக கொடுத்த உடனே மறுப்பு இல்லாம சாப்பிடுறீங்களே. பங்கஜம், நானே வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன். அந்த மருமக கையால கொடுக்கிற கசப்பான மருந்து கூட இன்னைக்கு இனிப்பா தோணுது. என்ன காரணம் சொல்லு? அடக்கம், பண்பாடு, மரியாதை அத்தனையும் மீனா கிட்ட பரிபூர்ணமா இருக்கிறதா காரணம். கரெக்டா சொன்னேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கடமைய நான் செய்யறேன்.
என்ன எழுதுற, சிறுகதையா? இல்ல, அப்போ பத்திரிக்கைக்கு ஏதாவது ஆட்சிக்கு எழுதுறியா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லன்னா வேற என்ன எழுதுற? நீங்களே பாருங்க. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ராமஜெயம் எழுதுறியா? ஆமா. என்னன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எழுதுற? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். மறுபடியும் நாம இந்த வீட்டுக்கு வந்து ஒன்னா சேர்ந்துட்டுமே, அதுக்காக எழுதுறியா? நோ. ஓஹோ, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சே, குழந்தை குட்டி ஒண்ணும் இல்லையே, அதுக்காகவா? ஓ மை குட்னஸ், இங்கதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க சொல்லிருக்காங்களே. இருந்தாலும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு அளவு பண்றாங்களே. வேண்டாம், இப்ப வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருப்போம். வேற எதுக்காக எழுதுறியோ எனக்கு ஒண்ணும் புரியல, நீயே சொல்லு. உங்க தம்பியும் சுதாவும் வீட்டுக்கு அடங்கி நடக்கணும். மாமா உடம்பு சீக்கிரம் குணமடையணும். அதுக்காக 1008 ராமஜெயம் எழுதுறேன்னு வேண்டிக்கிட்டு எழுதுறேன். ஓ ஐ சி. மீனா, ச்சே, ராமஜெயம் எழுதுறேன்ல. ஆமா, ராமஜெயம் 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 ராமஜெயம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? வாமா மீனா, நல்ல சமயத்துல வந்த. ராமரும் சீதையும் தல தீபாவளியை எங்க கொண்டாடினாங்கன்னு உங்க அத்தை கிட்ட கேட்டேன். அதுக்கு இவ என்ன பதில் சொன்னான்னு நீயே கேளம்மா. ராமரும் சீதையும் தல தீபாவளிய அயோத்தியில கொண்டாடி இருப்பாங்க, இல்லைன்னா மிதிலையில கொண்டாடி இருப்பாங்க, அதுவும் இல்லைன்னா காட்டுல கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த மீனா, நான் சொன்னது சரிதானே? இல்ல அத்தை, ராமரும் சீதையும் தீபாவளியே கொண்டாடி இருக்க முடியாது. ஏம்மா அப்படி சொல்ற? ராமாவதாரத்துக்கு அப்புறம் தானே கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல தானே நரகாசுரம் வதமே நடந்தது. அந்த நரகாசுரன் தானே தான் இறந்த நாளை மக்கள் எல்லாம் தீபாவளியா கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டது. யூ ஆர் கரெக்ட். மோகன், மீனா ஒண்ணு விடாம எல்லா புராணத்தையும் நல்லா படிச்சு வச்சிருக்கா. அப்பா, உங்க மருமக புராணங்களை எல்லாம் படிச்சதோட மட்டும் இல்லாம இந்த நாட்டு சம்பிரதாயப்படி சங்கீதத்தையும் கத்துக்கிட்டவ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க மீனா, ஒரு நல்ல பாட்டா பாடு. மீனா, வெறும் வாய்ப்பாட்டா பாடாம பேனை எடுத்துட்டு வந்து வாசிச்சு பாடு. உங்க பெரிய மருமக பாட்டத்தான் கேட்கணுமா? சின்ன மருமக பாடினா கேட்க மாட்டீங்களா? கேக்குறோம்ப்பா, சுதாவையும் கூப்பிட்டு பாட சொல்லு. சுதா, கமிங். அனே, மம்மியும் டாடியும் கேட்கணுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பாட்டு பாடு. ஓகே. Hold it, hold it. வெறும் வாய்ப்பாட்டா பாடாதே, கிட்டாரையும் கொண்டு வந்து வாசிச்சு பாடு. ஆல்ரைட், I'll be back in a minute. யா. அனே, now east meets the west. Yes, we shall see that.